சாதாரணமாக எனக்கு சிங்கங்களை பிடிக்கும், அதுவும் பெண் சிங்கங்களை கூடுதலாக பிடிக்கும். புலிக்கும் சிங்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ரெண்டுமே ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ் தான். ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தால தான் புலி கிட்ட இருந்து அந்த ராஜ அரச பதவி சிங்கத்துக்கு கிடைச்சதும்பாங்க. குணத்தில் தான் வித்தியாசம். வீரத்திலோ மற்றதிலோ எதிலுமே குறைவு கிடையாது ஒன்று மற்றொன்றுக்கு. ஆனால் ஏதோ ஒரு குணத்தில் சிங்கம் தலைமை ஏற்கிறது, புலி இரண்டாவது இடத்துக்கு போகுது. ஒரே குணம்தான். எல்லாருக்கும் பசிக்கும் பொழுது புலி என்ன செய்யும்னா வேட்டையாடும். அதே மாதிரிதான் சிங்கமும் வேட்டையாடும். ஆனால் ஒரு குணத்தில் இரண்டு பேருக்கும் தலைமை மாறுபடுகிறது. புலி பார்த்தாலே அடிக்கும், சிங்கம் பசிச்சா மட்டும்தான் அடிக்கும். சிங்கம் என்பது தலைமைத்துவத்தினுடைய வெளிப்பாடு. சுகீசிவம் ஐயாவும் அவர்களுடைய குழுவினரோடு நானும் ஒரு நிகழ்ச்சியில், ஒரு கோவில் நிகழ்ச்சிக்காக பேச போயிருந்தோங்க. அப்படி பேச போயிருந்த பொழுது இரவு 8 மணி ஆயிடுச்சு. அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் சொன்னார், சாப்பிட்டுலாங்க, ஏன்னா நிகழ்ச்சி தொடங்கினா ரொம்ப நேரம் ஆயிடும், சாப்பிட்டுலாம் அப்படின்னு. இல்ல நிகழ்ச்சி முடிச்சிட்டு சாப்பிடலான்னு நாமெல்லாம், இல்ல 10:11 ஆயிடும், நீங்க சாப்பிட்டுடுங்க, ஆனா கோயில் வளாகத்துல சாப்பிட வேண்டாம், வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். நாங்க வீட்டுக்கு போனோம். எங்களோட 2 நகைச்சுவை பேச்சாளர்கள் வந்திருந்தார்கள். இந்த 2 பேருமே மேடையில் மட்டுமல்ல நகைச்சுவை செய்வது, அவர்கள் இயல்பாகவே நகைச்சுவை மனம் படைத்தவர். அவங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க. நாங்க படியேறோம், வீடு பூட்டி இருக்கு, திறந்து உள்ள போய் உட்கார்ந்த உடனே அவர் கையில இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம், சாப்பாடு பொருட்களை மேஜையில் வைக்கிறார். இந்த 2 நகைச்சுவை பேச்சாளர்களும் ஏதோ கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த பெரியவர் ஒரு 60-65 வயது இருக்கும். அந்த பெரியவர் அப்படி சொல்லிட்டே இருந்தார். பேச்சாளர்களை நீங்க உஷ்ன்னு சொன்னா பேச்சாளர்களுக்கு பிடிக்காது. ஏனென்றால் பேசி பேசி கைத்தட்டல் வாங்கி உஷ் என்று சொன்னால் கோபம் வரும். அவங்க 2 பேரும் உம்முன்னு ஆயிட்டாங்க கோபத்துல. அப்புறமா நேரம் எழுந்திரிச்சு போய் அவர் ஒரு குழாவை திறந்தாருங்க. சத்தம் அப்படின்னாரு பாருங்க. அவர் என்ன கையே கழுவல, அப்படியே சாப்பிட்டுக்கிறேன்னு வந்து உட்காந்துட்டார். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் கேட்டேன், ஐயா என்னையா நடக்குதுன்னு. அப்ப பெரியவங்க என் பக்கத்துல உட்காந்து, என்னையா ஏன் டென்ஷனா இருக்கிறீங்க? இல்லையா, என் குழந்தை உள்ள தூங்குதியா, நீங்க சத்தம் போட்டீங்கன்னா எந்திரிச்சிரும். நான் அந்த 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களா, அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, குழந்தையா? யார் குழந்தைன்னு கேட்டேன். ஏன் குழந்தைதான் யான்னு சொன்னாரு. 65 வயசு உங்களுக்கு, உங்க குழந்தை உள்ள தூங்குதா? நான் சொன்னேன், பார்க்கலாமா ஐயான்னு கேட்டேன். மெதுவா பாருங்க, உள்ள தூங்கிட்டு இருக்கு. திறந்து பார்த்தா ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த 40 வயது மதிக்கத்தக்க குழந்தை என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அந்த குழந்தை மனபலம் குன்றிய குழந்தை. வெளியில நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை எழுந்திருச்சுன்னா அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறதுனால அது தூங்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா வேலையும் முடிக்கிறதுல பரபரப்பா இருக்கிறாரு அந்த ஆர்கனைசர். கீழே இறங்கும் பொழுது நாங்க எல்லாருமே மௌனமாயிட்டோம். மனம் சோகத்தில் கவ்வியது. வீட்டிலே இவ்வளவு பெரிய சோகத்தை வைத்துக் கொண்டு இவர் எவ்வளவு காரியங்களை செய்கிறார் பெருமையோட நாங்க வெளியில வரோம். எங்க ஐயா சுகீசிவம் பார்த்து சொல்றார், அந்த மனிதரை பார்த்து, நீங்க எவ்வளவு பெரிய தியாகி, எவ்வளவு பெரிய சோகத்தை வீட்டில் வைத்துக் கொண்டு நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் வணங்கத்தக்கவர்கள் சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரியா, அதான் என் பேச்சிற்கான தொடக்கம். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னீங்க? நான் தியாகம் பண்ணனா? நான் சோகமா இருக்கிறேனா? ஐயா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆகியும் இவ்வளவு வயசாகியும் ஒரு விஷயம் புரியவே இல்லைன்னு தெரியல. 40 வருஷத்திற்கு முன்னால் ஒரு குழந்தையை இறைவன் படைத்தார்.
அப்படி படைக்கின்ற பொழுது அந்த இறைவன் என்ன நினைத்தான், நான் இல்லை என்றால் வேறு யாராலும் இந்த குழந்தையை வளர்த்து விட முடியாது. என் குணம் கொண்டவர்கள் அல்லது என்னிடத்தில் பேசக்கூடிய தகுதி படைத்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இந்த குழந்தையை அனுப்ப வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்தான். அந்த பட்டியலில் நானும் என் மனைவியும் வந்து நின்றோம். இறைவன் செய்ய வேண்டிய வேலையை இறைவனுடைய பணியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை தியாகிகள் என்றும் நாங்கள் சோகமாக இருக்கிறோம் என்றும் ஒருபோதும் சொல்லிவிடாதீர்கள். இது எங்களுக்கு கிடைத்த பெரும் பேறு என்று அவர் சொன்னார். வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் சந்திக்கின்ற பொழுதுதான் இதுவரைக்கும் நாம் எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அது அல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய நினைவு, வேறு விஷயங்கள் அதற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு புரிந்து போகிறது. பெர்னாட் ஷா சொல்கிறார்கள், 40 வயதிலேயே நம்மில் பலர் செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. ஒவ்வொரு வினாடிக்கும் யார் ஒருவர் உயிர்ப்புடன் இருக்கிறார்களோ, யார் ஒருவர் வாழ்க்கையை கற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்கின்றவர்கள் தான் உயிர்ப்புடன் இருக்கிறார்கள். உலகத்துல எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டங்கள். நீங்கள் சம்பாதித்த சம்பாதிப்பிலிருந்து அந்த காசை எடுத்து அவர்களுடைய கஷ்டங்களை போக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறீர்கள் இல்லையா? கொடைங்கிறது என்னது? வள்ளல் தன்மைங்கிறது என்னது? நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த வள்ளல் தன்மைகள் செய்கிறார்கள். சில பேர் ப்ராஜெக்ட் வாசிச்சாங்க. இங்க 1 கோடி ரூபாய், 50 லட்சம், 25 லட்சம், இவர் 10 லட்சம் கொடுத்தாரு, இவர் 5 லட்சம் கொடுத்தாருன்னு. அவர்கள் எல்லாம் பணக்காரர்களா? ஏன் அவர்களை விட பணக்காரர்கள் இந்த ஊரில் இல்லையா? அவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் மனக்காரர்கள், மனம் படைத்தவர்கள். தான் சம்பாதிப்பதை கொடுப்பதற்கான வீர மனம் படைத்தவர்கள் தான் ஒருவர் கொடுக்க முடியும். அள்ளி கொடுக்கிறதுக்கு பேர் இல்லையா கொடை? இருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத அள்ளி கொடுக்கிறோம்ல, அதுக்கு பேர் இல்ல கொடை. வலிக்க வலிக்க எவன் ஒருவன் கிள்ளி கொடுக்கிறானோ அவன்தான் கொடையாளன். நீங்கள் கிள்ளி கொடுக்கிறீர்கள், எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நீங்க கொடுக்கல. உங்களுக்கு தேவையானது நிறைய வேலைகள் இருந்தாலும் நீங்க செய்யறீங்கல்ல. வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், 5 கோடியா சம்பாதிக்கிறியா, சம்பாதிச்சுக்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்க. ஆனா சாவரத்துக்குள்ள அதே அமௌண்ட சம்பாதிச்சு எங்கிருந்து சம்பாதிச்சு அதுக்கு கொடுத்துட்டு செத்து போயிருங்கிற. எல்லாம் எனக்கு என்பது அல்ல. பாரதி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நான் யோசித்து பார்க்கிறேன். அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையா பேசிக்கிட்டே வரான். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ, நான் வாழ என் பிள்ளை வாழ அல்ல, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே எனக்கு வல்லமை தாராயோ என்று கேட்கிறார். இந்த உலகத்திற்காக சிந்திக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காக ஒரு 4-5 விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சில பேர் இருக்கிறோம் பாருங்க, இந்த உலகத்துக்கு எல்லாம் செய்வோம், நமக்கு செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டோம். அவனுக்கு என்ன, அவன் 8 ஊருக்கு சோறு போடுவான், அவனுக்கு நாம போய் செய்ய முடியுமா? வாங்கியே பழக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்றவர்களுக்கு கொடுப்பதே இல்லையா? இந்த உலகத்தின் சாபம் அது. செத்துட்டோம்னா நாமளே எழுந்து அழுதுட்டு நாமளேவா படுத்துக்க முடியும்? 4 பேர் இருக்கணுமா இல்லையா? எவ்வளவுதான் ஆற்றல் பெற்றவனாக இருந்தாலும் அந்த ஆற்றல் பெற்றவனை பார்த்துக் கொள்வதற்கு சிலர் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அது முதல்ல மனசுல உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறேன். மற்ற ஒருவர் வந்து நம்மை மன எழுச்சி கொள்ள செய்யக்கூடிய வார்த்தைகளை நாம் காத்திருந்து பெறாமல் நமக்குள் நாமே மன எழுச்சி பெறக்கூடிய வார்த்தைகளை தருகிறேன். சாதாரணமாக என்ன மாதிரியான பேச்சாளர்கள் ஏன் தேவைப்படுறாங்க தெரியுமா? சோர்ந்து போயிடுறீங்க. நீங்க எல்லாம் மன எழுச்சியோட இருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. ஏன் அடிக்கடி வேலை இருக்குன்னா, சொல்ற பேச்சு 1 மாசம் தங்குது. சில பேருக்கு 10 நாள், சில பேருக்கு 5 நாள்,
சில பேருக்கு 2 நாள், சில பேருக்கு அரங்கத்தை விட்டு வெளில போவாங்க, உடனே போயிடுது. நீங்கள் தான் என்னை போன்றவர்கள் வளர்வதற்கு காரணம். என்னுடைய அடிப்படையான பிரார்த்தனை என்ன தெரியுமா? மன எழுச்சியை தரக்கூடிய எவனும் இந்த பூலோகத்தில் இல்லாமல் போகின்றபடிக்கு ஒவ்வொருவரும் சுய எழுச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான்.